அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இதுவரை நம்ம போட்ட காணொளியில் தத்துவங்கள் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா? நம்ம தத்துவங்கள்னால் கருவிகளை பற்றி எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டோம். இந்த தத்துவங்கள் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டேன், மாயையிலேருந்து வருதுன்னு சொல்லியாச்சு. சரி, இந்த மாயையை கடவுள் ஏன் படைச்சாரு, அந்த மாயையை எதுக்காக படைக்கிறாரு, ஏன் அதுலேருந்து எடுக்கிறாரு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் இந்த காணொளியில் நான் சொல்ல போகிறேன். அது சம்பந்தமான பாட்டு நிறைய பாடுறாரு. அந்த பாட்டுகளெல்லாம் சொன்னால் தான் அதுக்கு பிறகு அது என்னன்னு நான் விவரமாக சொல்லலாம். அது என்னன்னு இந்த பாட்டெல்லாம் பாடலாம். சகசமலம் இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவு நற்பூம்பதம் திருவடி புகழ்ச்சியில் பாடுறார். அகவலில் பார்த்தீங்கன்னா, இருளறுத்து என் உள்ளத்து எண்ணி யாங்கி அருளி அருளமுதளித்தருட்பெரும் ஜோதி. இதில் இருள்னு சொல்கிறார். அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருள் அற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே ஆணவம் எனும் ஓர் இருள் அப்படின்னு சொல்கிறார். 300 மலையிருள் முழுவதும் நீக்கியே என் உள வரை மேல் எழுந்த செஞ்சுடரே. 300 மலை இருள் அப்படின்னு சொல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே. அப்புறம் நிறைய இடத்துல ஆணவத்தை பற்றி தான் பேசுவார். ஆணவம் இல்லைன்னா இந்த மாதிரி சகசமலம்ங்கிறது ஆணவத்தை பற்றி தான். இருள்னாலும் ஆணவம் தான், 300 மலை இருள்னாலும் ஆணவம் தான். திருப்பள்ளி எழுச்சின்னு எடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா, நிலம் தெளிந்தது கனமழிங்கின நீல் ஒளி தோன்றிற்று அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் அழிந்தது. ஆணவம் என்கின்ற இருள் போய் அழிந்தது. ஆணவத்தான் சொல்கிறார். இன்னொரு இடத்துல அம்மை திருப்பதிகம்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா, கலகமுறு சகசமலம் இருளகல, சகசமலம் இருளகல அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய பாட்டுகள். குடும்பக்கோரம்னு போனீங்கன்னா, குடும்பக்கோரங்கிற பகுதியில் தன்னுடைய முதல் மனைவியாக உருவகப்படுத்தி சொல்வார். அன்புடையாய் நீ அறியாததென்றே செம்பொடு களிம்பு செறிந்து போன்றுவோர் ஆணவ களத்தி அனாதியில் இருக பிரம்மராட்சிசி போர் பிடித்து கொண்டனல் அப்படின்னு பாடுவார். அப்போ இதெல்லாம் என்ன? அது ஆணவம்னா என்ன? அம்மா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும். ஆணவத்தை சொல்கிறார். தத்துவ வெற்றியில் போனீங்கன்னா, எத்துணையும் கட்டாத ஆணவம் என்றிடும்போர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பொயலே இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்துடவே இன்னும் அரைக்கணம் தருயேன். தத்துவ வெற்றியில். இன்னொரு இடத்துல, ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி அறிவழித்து நினவமாம் தத்துவ பொன்மாடமிசை ஏற்றி நிறைந்த அருளமுத அழித்து நித்தமுற வளர்த்து அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு இடத்துல, அந்நிய மலங்கள் 5 நாள் இன்னும் ஐயகோ வாழுதல் அழவோ அப்படின்லாம் பாடுறார். பெரும்பாலான இடங்களில் இத்தனை பாட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இதை பற்றி நிறைய ஆணவம். அப்போ அந்த ஆணவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமானா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆணவத்தை பற்றி தெரியணும் தானே. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்ன பேசுகிறேன்னா, ஆணவம்ங்கிறது ஒரு அழுக்கு, மலம்னு சொல்லுவாங்க.
5 மலங்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி அப்படின்னு 5 மலங்கள். மலங்கள் 5ம் வென்ற பூரணமே தனித்த பூரண வல்லவம் அப்படிம்பாரு. அந்த 5 மலங்களில் ஒன்று ஆணவம். இந்த ஆணவம் எப்போ, ஆணவங்கிறது ஒரு மலம், அது குணம் இல்லை. ஆணவம் பேசுகிறியே அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இல்லை. இது ஆணவங்கிறது ஒரு அழுக்கு. அது எப்படின்னா இயற்கையிலே நம்ம உடம்புல நம்ம ஆன்மாவாக இருக்கும்போதே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, ஆணவ மலம்ங்கிறது அறிவை மறைப்பது. அறிவு, நம்ம அறிவு இருக்கு இல்லையா, நம்ம அறிவு, செயல், விளைவு, இது இல்லாமல் இந்த தனு கரண புவன போகம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற உடம்பு, கருவிகள், நம்மக்கிட்ட என்னென்ன இப்போ இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் சொன்னேன்ல, தத்துவங்கள்னு, அது ஒன்றுமே இல்லாதது. அது ஏதாவது ஒரு எதுவுமே இல்லை, அசைவும் கிடையாது. கண் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி அது இருட்டுக்குள்ளே கிடக்கும். அந்த மாதிரி இருந்தது ஆன்மா, அந்த மாதிரி இருந்தது. எப்போ? பிறவிக்கு வாராத நிலையில். நம்ம ஆவியா அணுவா அப்படி கிடந்தோம் இல்லையா, நம்ம இந்த உடம்பு வராதுக்கு முன்னாடி. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு ஆணவம். எப்படி இருந்துச்சுன்னா, அறிவு எல்லாத்தையும் மறைச்சிரும், அறியாமையை உண்டாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெளியில் போனீங்கன்னா சூரியனே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ ஒரே இருட்டாக இருக்குது. அந்த புற இருள் கண்ணை மறைக்குதா இல்லையா, அதனாச்சும் தெரியுது. இது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அக இருள்னு சொல்லுவாங்க. ஆன்மாவை அப்படியே மறைக்கும். ஆனால் புறத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண் இருட்டாக இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் இது இருட்டாக இருக்குங்கிறது தெரியாது, அறிய முடியாது. புற இருள் தன்னை காட்டும், அக இருள் கொஞ்சம் கூட காட்டவே காட்டாது. அதை தான் ஞானிகள் சொல்லுவாங்க, ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது, ரெண்டையுமே காட்டாது. ஆச்சுங்களா? அப்போ இது எப்போ வந்துச்சுன்னா, உயிர் எப்போ உண்டாச்சோ அப்போவே இந்த அழுக்கு அதன் இடத்துல இருக்குது. அப்படியே அது உள்ளாரே அது தோன்றுச்சு. அது உடனே தோன்றதுனால தான் அதற்கு சகசமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகசமாக இருக்குது. அதை தான் ராமலிங்க சுவாமி திருவடி புகழ்ச்சியில் சகசமலம் இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவும் நட்பும் புதம் அப்படின்பாரு. இது நம்ம ஆன்மாக்கள்லேயே உயிர்கள், அந்த ஆன்மாக்களாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆன்மாக்கள் கணக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆணவ இருள்ங்கிறது ஒன்றே ஒன்று தான். நிறைய இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக இல்லை, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஆணவ இருள் தான். அது எல்லா ஆன்மாக்களையும் பிடிச்சிக்கும். இந்த இருள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு மயக்கிற ஆற்றல் உள்ளது. என்ன பண்ணோம், உயிரை மறைச்சி அறியாமை இருக்கு இல்லையா, அதை உண்டாக்கி அந்த அறியாமையே அறிவு போல் காட்டி நிற்கும். இந்த உயிர்கள் படுகிற துன்பங்களுக்கு எல்லாமே மூல காரணம் இந்த ஆணவம் தான். அது எப்படி இருந்துச்சுன்னா, செம்பில் எப்படி களிம்பு சேர்ந்துச்சு, எந்த காலத்தில் சேர்ந்துச்சு, அது மாதிரி தான். செம்பில் உள்ள களிம்பு அது மாதிரியும் நெல்லுக்கு உமி எப்படி வரும், அது இயற்கையாக இருக்கிறது. அது மாதிரி தான் ஆணவம் உயிருக்கு இயற்கை குற்றமாக இருக்குது. இது என்ன பண்ணோம், உயர்ந்த எல்லா உயிரினும் தொண்டு தொட்டு ஆணவ மலத்தை அதோடு தான் இருக்குது. ஆணவ மலம் இந்த நீரை மூடுற பாசி, வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா குளத்தில் பாசி மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீரை மூடுற பாசி போலவும் கண்ணை மறைக்கும் இருள் போலவும் உயிர்களோட அறிவை மறைக்கும். இறைவனுக்கு அடுத்தபடியாக பெரும்பொருளாக நிற்கிற உயிரை, இறைவனுக்கு அடுத்தபடி நம்ம தான், ஆன்மா தான். அது நம்ம உயிரை இதனுடைய சக்தியினால் சிறுமைப்படுத்தி நிற்கும். எல்லா கேடுகளுக்கும் இதுதான் மூலம். அதனால தான் மூலமலம்னு கூட சொல்லுவாங்க. சகசமலம், மூலமலம். ஆணவ மலத்துக்கு சரியான தமிழ் சொல்லணும்னா அறியாமைன்னு சொல்லுவாங்க. சித்து பொருளுக்கும் அறிவு பொருளுக்கு தான் இப்போ சத்து சித்து ஆனந்தங்கிறாங்க.
சித்துப்பொருள் நம்ம, இறைவனும் சித்துப்பொருள், அறிவு பொருள். அப்போ சித்துப்பொருளுக்கும் அறிவு பொருளுக்கு தான் ஆனந்தம் உண்டு. ஜடமாக இருக்கிறதுக்கு இன்பம் கிடையாது. ஆச்சுங்கண்ணா. நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். அதுக்கு அறிவு வந்து வெளியிலேருந்து வர்றதில்ல. அப்போ இந்த ஆணவ மலம்ங்கிறது இந்த மாதிரி உள்ள ஒரு, அதாவது அறிவு விளங்காத நிலைன்னு அர்த்தம். அந்த அறிவு விளங்காத நிலையில் உள்ள இந்த ஆணவத்தோடு கூடிய நம்மளை உயிருக்கு அந்த பொசிஷன் நிலைக்கு என்ன பேர் இருந்துன்னா அறிவு விளங்காத நிலை. அதுக்கு வந்து கேவலம்னு பேர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆணவத்து கூடி இருக்குது, எந்த இதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னா அந்த நிலையில் என்னன்னா அதுக்கு பேர் கேவலம்னு பேர், தனித்த நிலைமைன்னு அர்த்தம், கேவல நிலை. அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு வந்து தனு கரண புவன போகம் கொடுத்த பிறகு நம்ம இந்த உறுப்புகளோட தத்துவங்களோட கூடி இருக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் சகலம். நம்மெல்லாம் சகலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 நிலையில் வந்துட்டோம். பிறவிக்கு வாராத நிலைக்கு பேர் கேவலம், பிறவிக்கு வந்த நிலையில் இப்போ இருக்கிற நிலை சகலம். இப்போ நம்ம எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்? சுத்தத்துக்கு போராடிட்டுருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆணவம் வந்து அறிவு விளங்காத நிலை, மாயைங்கன்னு இப்போ இருக்கிறோம்லே நம்ம, இது அறிவு மயங்கிய நிலை. சுத்த நிலை என்னன்னா தெளிந்த நிலைக்கு நம்ம போகணும். இதுதான், வேறு ஒன்று கான்செப்ட். இப்போ இந்த ஆணவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்ஞானத்தை காட்டும். அந்த ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு அடுத்தபடி நம்ம வேறு ஒரு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த பாட்டு ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் அறிவொடு தொழில் ஆற்று நின்று பொத்திருந்து வத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்ற. ஒன்னே ஒன்றுதான். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய், எப்போவுமே உடனாக இருக்கும். ஆதி என்றதாய், இதுக்கு ஆதி எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாது. ஆன்மாவின் அறிவோடு தொழிலாற்று அப்படின்னா ஆன்மாவோட அறிவு விளைவு செயல் எல்லாத்தையும் மறைச்சிரும். செம்பினில் எப்படி களிம்பு சேர்ந்துச்சோ அது மாதிரி என்றைக்கும் இருக்கிறது. அது என்னத்தை காட்டும்? அஞ்ஞானத்தை காட்டும் அப்படின்னு அந்த ஞானி சொல்கிறார். அப்போ ஆணவம் என்பது இதுதான். அப்போ ஆணவம் எதுக்கு? எங்கே ஆணவத்தை நீக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த மாயையை கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும். இந்த ஆணவங்கிற அழுக்கு அது போகாது, மலம். அந்த அழுக்கு நீங்கினா தான் நமக்கு அறிவுலாம் வரும், அறிவு செயல் விளைவுலாம் வருங்கிறதுனால அவர் என்ன பண்ணார், இந்த ஆணவ உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு இறைவன் மாயைங்கிற பொருள்லேருந்து இந்த தனுகரண புவனத்தை அப்படியே சேர்க்குறார், மாயை. அப்புறம் ஆணவமும் மாயையும் சேர்ந்த பிறகு நீங்கள் கர்மா பண்ணுறீங்க, செயல் பண்ணுறீங்க. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். நல்லா கவனிங்க. நான் இதெல்லாம் நிறையா சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வேறு விரிவாக இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க யாரும். அதனால் நான் ராமலிங்க சுவாமியோடைய பாட்டுலேருந்து தான் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் பற்றி சொன்னேன். தத்துவங்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த உபதேச குறிப்புகளில் சந்நியாசமும் காவி உடையம்னு எழுதியிருப்பார். அப்போ நான் சொன்னேன், இதுக்குள்ள ஒரு 3-4 வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் எல்லாமே என்ன சொல்கிறேன், அந்த தத்துவங்களை வெற்றி கொண்டால்தான் நீங்கள் வெள்ளை உடை உடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. சந்நியாசமும் காவி உடையும் அப்படின்னு. அப்போ அவர் எழுதுனதை அப்படியே படிக்கிறேன். தத்துவத்தை ஜெயித்து தயவை நடத்துவதற்கு யுத்தக்குறி அல்லது அடையாளமாக தரிப்பது காவி. வெற்றியான பிறகு அடைவது தயவு. வெற்றி கொடி வெள்ளை, தயவு வெள்ளை என்பதற்கு நியாயம் அப்படிம்பார். அப்போ தத்துவங்களை வெற்றி கொண்டால் தான் வெள்ளை உடை உடுத்தணுமே தவிர தத்துவங்கிட்ட போராடிட்டு இருக்கவங்களாம் காவி உடை தான் உடுத்தணும்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. என்னுடைய கருத்து இல்லை, அவர் எழுதியிருக்காரு.
இதெல்லாம் ஊண்டி கவனித்து பார்த்து எல்லாம் நடந்துக்குங்க, பண்ணிக்கங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இனிமேல் பாட்டிலே வரும், அதெல்லாம் கூர்ந்து கவனிங்கன்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். அடுத்து அப்படி வேறு ஒரு காணொளியில் இதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக இன்னொன்று விரிவாக பேசலாம். வணக்கம்.